ஹலோ. அன்னை தமிழுக்கும் இங்குள்ள அனைவருக்கும் ஸ்வஸ்திகாவின் அன்பார்ந்த வணக்கம். சிண்ட்ரெல்லா ரப்பன்சில் மாதிரியே ஒரு தமிழ் இளவரசின் கதை தான் கன்னத்தில் முத்தமிட்டாள். ஒரு 9 வயசு பொண்ணுக்கிட்ட அவளுடைய அம்மா அப்பா வந்து, நாங்கள் 2 பேரும் உன்னை பெற்றவங்க இல்லைன்னு சொன்னால் அது அந்த குழந்தைக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்கும். சரி, இந்த கேள்வி என்னையே பாதிச்சது. எனக்கு ரொம்ப பிடிச்சிங்க அத்து பொண்ணு மித்ரா தத்து எடுத்து தான் வளர்க்கப்படுறான். அதனால இந்த படத்தில் வர அகதி முகாமில் பிறந்த அமுதாவை என்னால் நல்லா புரிஞ்சுக்க முடிஞ்சது. ஒரு 90s கிடானிய அம்மாவுக்கு பிடித்த இயக்குனர் மணிரத்னம். அப்படி என்ன தான் இருக்கு இவரோட படங்கள்னு தான் இந்த படத்தை நான் பார்த்தேன். இந்த படத்தில் அன்பு, தாய்மை, இலங்கை போர், இனப்பிரச்சனை, அகதிகளின் வாழ்க்கை, இது எல்லாம் இசையோடு சேர்த்து அழகாக சொல்லியிருக்காங்க. ஒரு சிறுமியின் கண்ணோட்டத்தில் இது எல்லாம் காட்டின ஒரு அபூர்வமான படம். இலங்கை போர் பற்றி பேசினாலே பிரச்சனைங்கிற காலத்தில் அதை பற்றி முதல் தமிழ் படம் எடுத்த தைரியமான இயக்குனர் மணிரத்னம். அதனால 2002 இந்த படம் உலக அளவில் விமர்சிக்கப்பட்டது. இதில் அமுதாவாக வாழ்ந்த கீர்த்தனா மற்றும் அவருடைய 2 அம்மாக்களின் மிகையில்லா நடிப்பில் மௌனம் பேசுகிறது, கண்கள் உணர்வை சொல்லுகிறது. தமிழ் தெரியாதவங்களுக்கு கூட இந்த உணர்வுகளை இசையின் மூலம் கொண்டு சேர்த்திருக்கிறார் AR ரஹ்மான். அவரின் மென்மையான இசையில் சிறிய இரட்டைவால் சுந்தரியான அமுதாவையும், தெய்வம் தந்த ஒரு பூவை தேடிய அம்மாவான இந்திராவையும், வெள்ளை பூக்கள் உலகமெங்கும் மலர வேண்டி போராடும் அம்மாவான ஷியாமாவையும் காட்டினார். வைரமுத்துவின் வரிகள் எல்லாமே அற்புதம். 90களின் இலங்கையை என் கண்முனை நிறுத்தியதோடு குறையில்லாத இலங்கை தமிழ் வாசத்தையும் நுகரச் செய்த படம். அதுக்கு தன்னோட எளிய வசனங்களால் உயிர் கொடுத்தவர் எழுத்தாளர் சுஜாதா. உங்களுக்கு 2 சுவாரஸ்யமான தகவல்கள் சொல்கிறேன். ஒன்று, சுஜாதா எழுதுகிற அமுதாவும் நானுங்கிற சிறுகதை தான் இந்த படத்தின் மூலக்கதை. 2வது, இந்த படத்தில் வரும் நாயகனும் சுஜாதா போலவே தன் மனைவி இந்திராவோட பெயரில் கதை எழுத ஒரு எழுத்தாளர். பெரிய பட்ஜெட்டும் ஹாலிவுட் பாணியும் இல்லாத இந்த படத்துக்கு 6 தேசிய விருதுகள், 25 மாநில விருதுகள், 7 சர்வதேச விருதுகள் கிடைச்சது. மேலும் 12 நாடுகளில் திரைப்பட விழாக்களில் திரையிடப்பட்ட படம். உலக திரைப்பட கல்வி நிறுவனங்களில் இன்னைக்கும் ஆய்வு செய்யப்படும் படம். அமுதா நான் யாருன்னு கேட்குற கேள்வியில் ஆரம்பித்து எப்போ யுத்தமில்லா பூமி வரும்னு கேட்குற பாடல்களில் முடிகிற படம் தான் இது. படம் முடிந்ததும் கைத்தட்ட வைக்காமல் சிந்திக்க வைக்குது. இதுதான் சர்வதேச சினிமாவின் முதல் அடையாளம். பாரதியின் கவிதையான கன்னத்தில் முத்தமிட்டால் படத்திலிருந்து நான் கற்றுக்கொண்டது, நமக்கு கிடைச்ச வாழ்க்கை, குடும்பம், நண்பர்களுக்காக நம்ம எப்பொழுதும் நன்றியோடே இருக்கணும் தான். சிரியா, யுக்ரைன், இலங்கை போர்களில் வெடிப்பது குண்டுகள் மட்டுமல்ல, ஒவ்வொரு குழந்தையின் கனவுகளும் தான். விடியும் பூமி அமைதிக்காக விடிய வேண்டிக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நீ பேசுறதே அப்படியே பாடுற மாதிரி இருக்கு. ஆக்சுவலா அவ்வளோ அழகா அதை வந்து பேச்சை வந்து ப்ரெசென்ட் பண்ணியிருக்கேன். ஆக்சுவலா உன்னோட தமிழும் அழகா இருக்கு, நீ ப்ரெசென்ட் பண்ண விதமும் ரொம்ப அழகா இருக்கு. அண்ட் அதை கடைசியாக கொண்டு வந்து இப்போ இருக்கிற பிரச்சனையோட அதை கனெக்ட் பண்ணி எப்படி நம்ம இருக்கணும்ன்றத ரொம்ப அழகா சொன்னேன். தேங்க்யூ. நன்றி.